ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடேனையற்ற நாமத்தில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் வாசிக்க வேண்டிய வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 37வது சங்கீதம் 3வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்திலே குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வைக்க பண்ணுவார். உன் நீதியை வெளிச்சத்தைப் போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு, அவருக்கே காத்திரு. காரிய சுத்தி உள்ளவன் மேலும் தீவினை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே. அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த வாசித்த இந்த வேத பகுதியில் கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்திலே குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இரு என்று வேதவசனம் சொல்லுகிறது. இன்னைக்கு நன்மை செய்கிறோம், கர்த்தரை நம்பி அல்ல. ஆனால் மனிதனை நம்பி நன்மை செய்துவிட்டு ஆனால் பழி போடுறது போகிறோம் கடவுள் மேலே. மனிதன் இதை செய்தால் அது தருவான் என்று சொல்லி செய்ய வேண்டியது பின்பு, ஆனால் அவன் தராத பட்சத்திலேயோ அல்லது கொடுக்காத பட்சத்திலேயோ ஏமாற்றும் பட்சத்திலேயோ நான் கர்த்தரை நம்பி இவ்வளவு உதவி செய்த அவனுக்கு இவனுக்கு என்று சொல்லி இன்னைக்கு அநேகர் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இனி நன்மை செய்ய மாட்டேன் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த இடத்துல கர்த்தரை நம்பி நன்மை செய். கர்த்தரை நம்பி நீ நன்மை செய்தினா, நன்மை செய்தது மற்றவர்களுக்கு தெரியாது, ஆனால் கர்த்தருக்கு மாத்திரமே தெரியும். அதில் இழப்பு ஏற்பட்டாலும் நீ கர்த்தரிடத்தில் மாத்திரம்தான் போய் சொல்ல முடியும். ஆண்டவரே, எனக்கு இந்த உம்மை நம்பி நான் கொடுத்தேன், எனக்கு இழப்பு ஏற்பட்டது, எனக்கு நீர் தாரும் என்று சொல்லி அவரிடத்தில் நாம் கேட்கலாம். ஆனால் மனிதர்களை சில நேரங்களில் நம்பி சில உதவிகளை செய்துவிட்டு, நான் கர்த்தரை நம்பி தான் உதவி செய்தேன், ஆனால் எனக்கு வந்ததோ எல்லாம் தோல்விதான் என்று சொல்லி சிலர் சொல்லி முறுமுறுக்கிறதை கேள்விப்படுகிறேன். அன்புக்குரிய ஆனால் மனிதனை 100க்கு 100 மனிதனை நம்பி அவர்கள் நமக்கு தருவார்கள் என்று நம்பி, எதையாவது ஒரு பொருளை தருவார்கள் என்று நம்பி நன்மை செய்கிறது.